ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு போட்டு காட்டுட்டு இந்த வீடியோ யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஈழத்து பாடகி கில்மிசா தனது முகநூலில் பதிவிட்ட வீடியோ காட்சி ஒன்றின் மூலமே சமூக வலைத்தளங்களில் தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற நிலையிலே பாடசாலை மாணவியாக இருக்கின்ற கில்மிசா வாகனம் ஓடும் காட்சிகளை எவ்வாறு தனது முகநூலில் பதிவிட்டார், இதற்கு யார் அனுமதி வழங்கினார்கள், இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு இவருக்கு வயது இருக்கிறதா என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியை சேர்ந்த கில்மிசா ஈழத்து பாடகியாக பலராலும் அறியப்பட்ட ஒருவர். இவர் தற்போது வெளிநாடுகளிலும் சரி உள்நாடுகளிலும் சரி தனது குரலால் தற்போது பிரபலமடைந்து வருகின்ற ஒரு நபர். இவ்வாறான நிலையிலே இவர் சாரதி அனுமதி பத்திரம் இலங்கையில் உள்ள சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் வாகனத்தை ஓடும் காட்சிகளை தனது சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டமையே தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. இவருக்கான வயது இன்னும் போதாமையால் இவர் சாரதி அனுமதி பத்திரத்தை எடுக்க முடியாது எனவும் அதற்காக இவர் வீதிகளில் வாகனத்தை ஓடுவது தவறு எனவும் இந்த சமூக வலைத்தளங்களிலே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதற்கு அனுமதி வழங்கிய பெற்றோர் குற்றவாளிகள் என்ற தொனியிலே தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. சரி, நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணி இருக்கிறேன். அதாவது கெட்ட வார்த்தையில பாவிக்க மாட்டேன். இந்த நாதாரிகளுக்கு இந்த வீடியோ போட்ட ஜேசட் தமிழ்ன்ற இந்த இதை இயக்குற நாதாரிக்கு, இந்த கஸ்பாலத்துக்கு, இந்த கழுசடைக்கு, இந்த பேமாரிக்கு, இந்த கம்முநாடிக்கு வேற என்ன தமிழ்ல மனுஷர் பதில் சொல்லணும் மட்டும் சொல்லுங்க. டீசென்டான தமிழ்ல அந்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் பெருமை. நான் இந்த பிள்ளை எப்ப கண்டேன் என்றால், நான் எலெக்ஷன் கேட்கிற நேரங்கள்ல 2004ஆம் ஆண்டு ஒரு நாள் வெலம்புரி ஹோட்டல்ல சாப்பிட்டு கொண்டு கேட்க ஒரு நாள் சின்ன பிள்ளை ஒரு நாள் கேட்டுச்சு, டாக்டர் உங்களோட ஒரு படம் எடுக்கலாமாண்டு. அப்ப நான் சொன்ன எடுக்கலாம் என்கிட்ட அப்பா அம்மா பின்ன நண்டவேன். அப்ப டாக்டர் நானும் கூட ஃபேன் உண்டு. அப்ப பிறகு இந்த பிள்ளை எங்கேயோ கண்டமா இருக்கேன். எனக்கு இசையில பெருசா தெரியாது, ஆர்வம் கடும் ஆர்வம் இசையில நான் பாட தெரியாது. சோ அதால இசையில கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. சோ நான் இந்த பிள்ளைங்க கண்ட மாதிரி இருக்கு. நான் அந்த நேரங்களில் உண்மையை சொல்றேன். நான் இந்த கொசிப்புகள் வம்புகள் இந்த டாக்டரா இருக்கீங்களோ பாக்குற டைம் இல்லை, பாக்குறதும் இல்லை. தனியா சரி வாங்க எடுப்போம்னு சொல்லி போட்டோ செல்ஃபியும் எடுத்து இது எடுத்தா பிறகு நான் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கேன். டாக்டர் நான் கில்மிஷான் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பிறகு ஷாக் பண்ணிச்சுது. அந்த ரணிலோட படம் எடுக்கைகள் எல்லாம் குளறி பெரிய தமிழீழ மண்டெல்லாம் கதைச்சு பெரிய புலம்பினாக்கள். என்னடால் எங்கண்ட அந்த 1% மனநோயாளிகள் தான் இந்த பேஸ்புக்ல கூட இருக்கிறது. வடிவா விளங்கி கொள்ளும். இந்த பேஸ்புக் என்னுடைய கருத்து என்னண்டா, வடிவா பாருங்க அந்த வீடியோவை, பேக்ரவுண்ட பாருங்க. பேக்ரவுண்ட்ல தெரியல முழுக்க வயல். சோ வயலோட யாழ்ப்பாணம் முழுக்க நான் கார்ல தெரிஞ்சிருக்கேன். வயலோட இருக்கிறேன்னா வேலனை போறதா இருக்கும். அந்த பின்னுக்கு இருக்கிற கருக்கு மட்டையில காட்டின வேலிகள், அதுகள் இதுகள் மாடுகள் நிக்கிறதுல பார்த்தா ஓரளவு கெஸ் பண்ணக்கூடியா இருக்கு. சரியா ஒதுக்குப்புறமான இடம். அந்த ஸ்கிரீன்ல ஒரு வாகனம் கூட நிலத்தி போய் நினைக்கிறேன் நான் பாக்கல, சரியா நான் பாக்கல. சோ அந்த பிள்ளை ஓடி போறது ஒரு தனி வயலுக்கு இல்ல, பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்க தக்கனே. அதான் அந்த பிள்ளைக்கு நினைக்கிற பெரும்பாலும் ஓலவெல் எக்ஸாம் எடுக்கணும். 16 வயசு. அப்படி ஒரு பிள்ளை 16 வயசுல கார் ஓடுதுன்றா பெருமையா போடுங்க வேண்டாம். உனக்கு தான் சொந்தமா கார் வேண்டாம், வக்கே இல்ல, வாழ்க்கையில கார் வேண்ட போறதும் இல்ல. சரி, ஒரு பிள்ளை இதே ஒரு 4-5 நாதாரி ஷேர் பண்ணிருக்கு தானே கள்ள ப்ரொஃபைல்ல. அப்படி அந்த பிள்ளை சொந்தமா ஒரு கார் உண்ட வேண்டி தண்ட உழைப்புல விளங்கி கொள்ளு, வீடியோ போடுற விளங்கி கொள்ளு. பரதேசி கூட்டம்ன்றது இதுதான். அடி இதுல ஒரு வசனத்தை மாறி அடிச்சுட, சரி இந்த ஜேச தமிழ் நீ அடிச்சு போடும் அச்சுனா யாழ்ப்பாணத்தை பேரதேச கூட்டம். நான் இந்த 1% மனநோயாளிகளுக்கு தான் இந்த வீடியோ. அந்த நிரோஷ் மாதிரி வெளிநாடுகள்ல இருந்த நிரோஷ் மாதிரி அப்படி இருக்கிற பரதேசியில தான் இந்த வீடியோ. என்னடா அப்படி அந்த பிள்ளை சொந்தமா பாடி உழைக்குதடா. 10-12 வயசுலயே அவள் பாடி இந்தியாவுல போய் வின் பண்ணி வந்து அவள் உழைக்கிறாள்ரா. நீங்க என்னத்த தின்றுக்கிறீங்க இந்த வரைக்கும்? இந்த வீடியோ ஷேர் பண்ற நாதாரி 40 வயசுல இந்த நேரம் அம்மாண்ட பொக்கரிக்கு இருந்து காசு அள்ளி எடுத்துக்கொண்டு போய் தான் பியர் அடிக்கும். ஆனா வீடியோ ஷேர் பண்ணும். இந்த சமூகத்தை எங்க திருத்த போறோம்? 1% மனநோயாளிகள் 2% மனநோயாளிகள் இந்த போடுற இந்த வீடியோக்கள் தான் பேஸ்புக் முழுக்க ஷேர் பண்ணப்படும். இந்த மனநோயாளிகளுக்கு சமூகம் பற்றிய எந்த அக்கறையும் இல்லை, வாழ்வியல் பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லை, பொருளாதாரம் பற்றிய எண்ணமே இல்லை, வாழ்வ போறோமா இருப்போமா ஒன்றுமே தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தோண்டு ஒரு பேஸ்புக்கோ ஒரு போனை வச்சுக்கொண்டு ஒரு கருத்து ஒரு இது
என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைன்ற இந்த வீடியோ ஒரு உதாரண வீடியோ. 16 வயசு பிள்ளை தன் சொந்த காசுல சாணிய உழைச்சு அம்மாக்கு இடையில நான் பார்த்தேன்னா ஒருக்கா Facebookல போட்டிருந்தது. அம்மாவுக்கு ஸ்கூட்டர் பைக்கோ ஏதோ ஒன்று எலக்ட்ரிக் பைக்கோட வேண்டி கொடுத்தது. பெருமைப்படுவோம். அந்த பிள்ளை போய் ஜனாதிபதியோட அடி ஜனாதிபதின்றது நீங்க விரும்ப சிங்களவன் பாக்கு போட்டா எங்களுக்கும் அவங்க தான் ஜனாதிபதி. இந்த ரியாலிட்டியை விளங்காத சிறிதரன் போன்றதுகள் வாளுகள், இந்த கட்டகழுத்தன் போன்ற வாளுகளுக்கு என்ன இந்த சமூகத்தை நாங்கள் மாத்திரம் இந்த வீடியோ போடுறதுக்குரிய காரணமே எங்கட சமூகத்துல ஒரு சின்ன மாற்றமாவது வருமா இல்லையான்றது நான் அப்பா செய்யறது. அடைய உடலுறவுக்கு இலங்கை அரசாங்கம் சட்டம் கொடுத்திருக்கிற வயசு 16. விளங்கி கொள்ளு. இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு ரேப் பண்றது, குழந்தை பிள்ளைகளுக்கு தடவை போறது தான் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணும். அடைய உடல் உறவுக்கு ஒரு பெண்ணுக்கு தகுதி உள்ள வயசு 16. கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு ஆணுக்கு தகுதி உள்ள வயசு 18. அதை விட வடிவம் குழந்தை பிள்ளை 16 வயசுல கார ஓடினா என்னடா, பாய் ஃப்ரெண்டோட ஓடினா என்ன, அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட பிரச்சனை. ஏனென்றால் நாங்களும் முன்னேற மாட்டோம். சிலர் நினைக்கிறா தான் நினைக்கிறதான் நாங்க செய்வோம். அந்த படியை நல்லா தெளிவா சொல்லிக்க. மூதேசி உன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ திங்க் பண்ணுவாய். உண்ட அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னோடதான் திங்க் பண்ணணும் நினைச்சா என்னன்றா திங்க் பண்றது. ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா வாரவனுக்கு அறிவு கூட இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். அம்மா வடிவா வீடியோ ஒன்று போட்டு இந்த நாதரிகள் போட்டு உழைக்க